எல்லாருக்கும் வணக்கம் நம்மளே 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தெருவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2-3 வீட்லேயாவது 2 பொண்டாட்டி கட்டினவன் இருப்பான். ஒரே வீட்டில் 2 பொண்டாட்டியோட குடியிருப்பான். இதை கேட்டால் கல்யாணம் ஆகாத 2K கிட்ஸ் 90 கிட்ஸ்க்கெலாம் பிபி எகிரும், வயிறு எரியும். ஏன் அப்படின்னு கொடுத்தாங்க, ஏன் அப்படி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஃபேமிலி பிளானிங் கிடையாது. எல்லாமே ஒரு குழந்தைய பெற்று போட்டுருவாங்க. கடைசி குழந்தை பார்க்குறப்ப முதல் குழந்தைக்கு கல்யாண வயசு வந்துடும், அப்பாவுக்கு 50 வயசு ஆயிரும். இனிமேல் நம்ம ஒவ்வொரு பிள்ளையும் கல்யாணம் பண்ணி காசு சம்பாதிச்சு கல்யாணம் பண்ணுறது ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற அத்தை பையன் மாம் பையன் ஒன்று கொடுத்து 2 கொடுத்து பட்டப்பண்ணி யாராவது ஒரு கையில் பிடிச்சி கொடுத்துரும். அப்படி ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்ப அந்த பிள்ளைக்கு 2-3 வருஷம் குழந்தை இல்லை அப்படின்னா உடனே மாமா வீட்டில் வந்து மாப்பிள்ளை மனசுக்கு சலிச்சுக்குவாப்பில். என்ன மாமான்னு சலிச்சுக்குவார். உடனே மாப்பிள்ளை மனசுக்கு ஓடாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த பிள்ளையை 2வது கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. பிறகு அந்த பிள்ளைக்கு குழந்தை போச்சுன்னா அப்போ 2ஐயும் அப்படியே வச்சு மெயின் பண்ணிக்குவான், குடும்பம் நடத்துவான். இதில் ஒரு கொடுமை என்னென்னா அத்தை பையன் மாமையன் ஒரே ஒருத்தனாக இருந்தால் அவனுக்கே 2ஐயும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அவன் தலையில் 2ஐயும் கட்டி வச்சுருவாங்க. ஏன் இப்படி நடந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ நவீன மெடிக்கல் வசதியெல்லாம் கிடையாது, டெக்னாலஜி டெவலப்மெண்ட் கிடையாது, இந்தளவுக்கு சட்டத்திட்டங்கள் கிடையாது, படிப்பறிவு கிடையாது, பகுத்தறிவும் கிடையாது. கிடைச்ச வாழ்க்கை யதார்த்தமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எல்லாமே கிடைச்ச வாழ்க்கை டெவலப் வச்சு வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ கல்யாணத்துக்கே பொண்ணு கிடைக்கிறது என்பது ரொம்ப சிரமமான விஷயம். மென்று தின்னு தண்ணி குடிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ படிப்பறிவு பெருகிச்சு, பகுத்தறிவு பெருகிருச்சு, நவீன டெக்னாலஜி பெருகிருச்சு, மெடிக்கல் வசதி பெருகிருச்சு, சட்டத்திட்டங்கள் எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும். யாரையும் ஏமாற்ற முடியாது.